பென்டன் யூனிவர்ஸ்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ்னா அது ஏலியன் எக்ஸோட ஸ்பீசிஸான செலஸ்டியல் சேப்பியன்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் செலஸ்டியல் சேப்பியன்ஸை விடவும் பவர்ஃபுல்லான 2 கேரக்டர்ஸை பென்டன் சீரீஸ்ல காமிச்சிருக்காங்க. அவங்க யார் யாருன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் குவாண்டமேலியா. பென்டன் ஆம்னிவர்ஸ்ல சீசன் 8ல நியூ டான்னு சொல்லப்படுற ஒரு எபிசோட்ல தான் இந்த கேரக்டர்ஸை காமிச்சிருப்பாங்க. இவங்க 5th டிமென்ஷனை சேர்ந்தவங்க. இதனாலேயே இவங்க எப்படி இருப்பாங்கன்னு காமிச்சிருக்க மாட்டாங்க. 3rd டிமென்ஷன்ல இருக்கிற பென் ரூக் மாதிரியான கேரக்டர்ஸுக்கு அவங்க எதை அதிகமாக விரும்புறாங்களோ அதை மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். ரூக்குக்கு அவங்க அப்பா மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதுவே பென்னுக்கு ஸ்மூத்திஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கும். இந்த குவாண்டமேலியாஸோட வேலையே யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி அதை மானிட்டர் பண்றது தான். ஸோ இவங்க ஹையர் டிமென்ஷன்ங்கிறதால கண்டிப்பா இவங்க செலஸ்டியல் சேப்பியன்ஸை விட பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் தான். 2வது கேரக்டர்ஸ் நல்லிஜன்ஸ். பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ்ல சீசன் 3ல பிஸி பாக்ஸ்னு சொல்லப்படுற ஒரு எபிசோட்ல தான் இந்த கேரக்டர்ஸை காமிச்சிருப்பாங்க. இவங்க 26th டிமென்ஷனை சேர்ந்த கேரக்டர்ஸ். இந்த கேரக்டர்ஸோட அப்பியரன்ஸ் அண்ட் பவர்ஸ் எல்லாம் நம்ம சென்ஸுக்கு அப்பாற்பட்டது. அது எப்படி இருக்கும்னு கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. பென்டன்ல அவங்கள ஒரு லைட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அவங்களோட உண்மையான அப்பியரன்ஸ் அந்த மாதிரி இருக்காது. இந்த எபிசோட்ல ஒரு பாக்ஸை காமிச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸ் ஆம்னிட்டிக்ஸை விட ஹை டெக்னாலஜின்னு சொல்லப்பட்டிருக்கும். பட் அது வெப்பன்லாம் கிடையாது, நல்லிஜன்ஸோட டோய்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் எந்த அளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ நல்லிஜன்ஸோட பவருக்கு முன்னாடி ஏலியன் எக்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.